உங்கள் தகுதிகளை யாருக்காகவும் யாரிடமும் நீங்களே சிறைப்படுத்தி விடாதீர்கள். உங்கள் தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களின் திறமைகளுக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும். மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். ஆனால் மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அவர்களுடைய செயலின் அடிப்படையில். உங்களின் செயல்கள் எப்போதும் உயர்வானதாகவும் மற்றவர்களை உயர்த்துவதாகவும் இருக்கட்டும். கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனைகளும் நமக்கு சொந்தமில்லை. எப்போதும் மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லும் கருத்துக்களை பற்றிய கவலைகள் உங்கள் சிந்தனைகளில் ஏறிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது உங்களை ஒரு நாளும் முன்னேற விடாது. அடுத்தவர்கள் சொல்லும் விமர்சனங்களை கடுகளவும் கவனிக்காதே. அதை கவனிக்கத் தொடங்கினால் உனது மலையளவு வெற்றியும் சரிந்து போகும். ஒரு சிறிய விஷயத்தை கூட அதிகப்படியான வார்த்தைகளை கொண்டு விரிவாக பேசப்படுகிறது என்றால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். ஏனென்றால் உண்மை எப்போதும் சுருக்கமாகத்தான் பேசப்படுகிறது, பொய்தான் எப்போதும் விரிவாக பேசப்படுகிறது. சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவோ முயன்றும் ஏதோ ஒன்று உங்களை முன்னேற விடாமல் இழுத்து பிடிப்பதாக உணர்ந்தால் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் நம்பிக்கையும் உழைப்பும் உங்களை பாதுகாப்பாக சரியான நேரத்தில் சரியான உயரத்தை அடைய வைக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கு எது நல்லதோ அதுவே நடக்கும். சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறுவதே இல்லை. அதுபோலத்தான் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சில நல்ல மனிதர்களின் குணம் மாறுவதே இல்லை. மண்ணை போல உங்கள் மனதை மாற்றி விடுங்கள். அதில் நல்ல சிந்தனைகளை மட்டும் முளைக்க விடுங்கள். அடிக்கடி தோன்றும் கெட்ட சிந்தனைகளை மக்கச் செய்து முளைக்கின்ற நல்ல சிந்தனைகளுக்கு உரமாக்கி விடுங்கள். வாழ்க்கை பசுமையாக வளமாக வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் தோல்விகள் மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் மொத்தமாக வாழ்க்கையில் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமில்லை. தோல்விகளையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள். மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை. ஒன்று பூர்த்தியானதும் மற்றொரு தேவை முளைக்கத் தொடங்கிவிடும். சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும் போதே அனுபவித்துக் கொண்டால்தான் உண்டு. நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. எப்போதும் நேர்மையாகவே இருந்து விடுங்கள். இன்றைய உலகில் வேஷம் போட்டு வாழ்பவர்கள் மத்தியில் நேர்மையாக இருப்பது என்பதே மிகப்பெரிய சாதனைதான். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வேஷம் களைந்து உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிடும். ஆனால் நாம் கடைபிடிக்கும் நேர்மைக்கு என்றுமே அழிவு இல்லை. உங்கள் தேடல்களில் எப்போதும் தெளிவாக இருங்கள். தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்களின் பயணங்கள் யாவும் குழப்பங்களாகவே நீடிக்கும். அதிர்ஷ்டம் அதுவாகவே வரும் என்பதெல்லாம் மூடத்தனம். அயராத உழைப்பு ஒன்றே அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதிர்ஷ்டத்தை அல்ல, உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்கள். அது நிச்சயம் உங்களை உயர்த்தும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே மெருகேற்றுங்கள். புதிய விஷயங்களின் பக்கம் நீங்கள் செல்லவில்லை என்றால் உங்களால் வெற்றி பாதையில் தொடர்ந்து இயங்க முடியாது. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கவலைப்பட்டு கலங்காதீர்கள். கவலைகளை மறந்து பிரச்சனைகளை ஆராய்ந்தால் அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை தரும் அனுபவத்தில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எதையும் நீ எடுத்துக்கொள்வதில் அடங்கியிருக்கிறது உன் வெற்றியின் ரகசியம். காலத்தை கடுகளவும் வீணாக்காதீர்கள். வாழ்க்கையில் கடந்து போகின்ற ஒவ்வொரு நொடியையும் நாம் திரும்ப பெற முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் வீணான செயல்களிலும் வீணான பேச்சிலும் தங்களின் காலத்தை கழிக்க மாட்டார்கள். போராட்டங்களில் மிக பெரிய போராட்டம் நம் மனதின் எண்ணங்களோடு நாமே போராடுவதுதான். நம் மனதில் தோன்றும் எல்லா எண்ணங்களுக்கும் நாம் மதிப்பளிக்க தேவையில்லை. எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்தித்தால் போதும். நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு தேர்வு செய்து கொள்ள பல வாய்ப்புகளை ஒரே நேரத்தில் தருவதில்லை.
கிடைக்கின்ற வாய்ப்பை கொண்டுதான் வாழ்க்கையில் நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். சில வாய்ப்புகளை தவறவிட்டால் நமது வாழ்க்கையே தவறிப்போகவும் செய்யலாம். வாய்ப்புகளை எப்போதும் கவனமாக கையாளுங்கள். உங்கள் உள்ளத்தில் உண்மை இருந்தால் உங்களின் உழைப்பிலும் உண்மை இருக்கும். உங்கள் உழைப்பில் உண்மை இருந்தால் உங்களின் வாழ்க்கையிலும் உயர்வு இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடாதீர்கள். இங்கு ஒவ்வொருவரின் பாதையும் வேறு, பயணங்களும் வேறு. அவரவர் கர்ம வினைகளின்படி அனைத்தும் மாறக்கூடியது. இறைவன் உங்களுக்காக வகுத்த பாதையில் நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். உங்களுக்கென்று படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உங்களை வந்தடையும். அதற்காக நீங்கள் ஓய்வில்லாமல் உழைத்தால் மட்டும். கடினமாக கருதாமல் உழைப்பே வாழ்விற்கான உயர்வு என்பதை உணர்ந்து கடினமாக உழைக்கும் மனிதனே வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தை அடைகிறான். தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக மற்றவர்களிடமிருந்து நீங்கள் தனித்து விடுவீர்கள். அதே சமயம் தனித்துவமாகவும் ஆகிவிடுவீர்கள். உன் பலத்தை கண்டு பயந்தவனை விட உன் பலவீனத்தை அறிய ஆவலாக இருப்பவனே உனக்கான முதல் எதிரி. உன் பலவீனத்தை அறிய ஆர்வமாக இருப்பவர்களிடம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு. உங்களிடம் இருக்கும் பலவீனத்தை யாரிடமும் காட்டாதீர்கள். உங்கள் பலவீனம் என்ன என்பதை தெரிந்தவர்கள் உங்களை மொத்தமாக அழித்து விடுவார்கள். வெட்டிய பின்பும் சிறு மழைத்துளி பட்டதும் துளிர்விடும் செடியைப் போல நீங்கள் எத்தனை முறை தோல்வியை கண்டாலும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று போராடுங்கள். ஒரு நாள் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீ சொல்லும் கருத்தை மற்றவர்கள் அடியோடு வெறுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் கருத்து சொல்வதற்கு உனக்கு இருக்கும் உரிமையை உன் உயிரே போகும் நிலை வந்தாலும் விட்டுவிடாதே. பிறகு எந்த இடத்திலும் உனக்கென்று எந்த அங்கீகாரமும் இல்லாமல் போய்விடும். இலக்கை அடைய வேண்டும் என்ற தீராத எண்ணமும் அந்த எண்ணத்தை நோக்கிய உங்களின் செயலும் தான் வெற்றியாக வளர்கிறது. உங்களின் எண்ணங்களை செயல்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் வெறும் எண்ணங்களாகவே இருந்து மறைந்துவிடும். வெற்றியை அடைய நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் தான் உங்களுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தருகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை வெறுமையானது, வீணானது. எது நடந்தாலும் எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் எதையுமே தனியாக போராட பழகிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் யாரும் வீழ்த்தவே முடியாத அளவிற்கு வலிமையை அடைந்து விடுவீர்கள். ஒருவன் அறிவின் துணை கொண்டு எவ்வளவு நல்ல வழியில் செல்கின்றானோ அதேபோல் இன்னும் அதிகமாக தவறான வழிகளில் சென்று அழிந்துவிடவும் முடியும். பாதையை தேர்வு செய்வதற்கு முன்பு எது சரி எது தவறு என்று உணர்ந்து நாம் தான் தேவையானதையும் சரியானதையும் தேர்வு செய்ய வேண்டும். உனக்கானது உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு போவது உனக்கானது கிடையாது. போனவைகளை நினைத்து கலங்காதே. உனக்காக படைக்கப்பட்டது உன்னை விட்டு எங்கும் செல்லாது. இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போன்றது. எல்லாம் மாறக்கூடியதுதான் என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் உங்கள் நாட்களை நகர்த்துங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை சிரமங்களுக்கும் அத்தனை நன்மைகளுக்கும் நாம் மட்டுமே முழு பொறுப்பு. உங்கள் எண்ணங்களும் சொல்லும் செயலும் சரியானதாக இருந்தால் எல்லாமே சரியானதாக மாறிவிடும். ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் எப்போதும் நாம் சிரிக்க முடியாது. யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அவரவர்களின் வாழ்க்கையை வாழவே அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையை பற்றி வெளியில் இருந்து பார்க்கும் அவர்களுக்கு என்ன அக்கறை இருந்துவிடப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ பிறந்தவர், நீங்கள் சாதிக்க பிறந்தவர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் உங்கள் உழைப்பை கொண்டு நிரப்புங்கள். நாளைய சரித்திரத்தில் உங்கள் பெயர் நிச்சயம் இடம்பெறும். எதையும் வேடிக்கை பார்த்தபடியே கடந்து சென்று விடாதீர்கள். இந்த உலகம் பல துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் அதை செய்யும் கெட்டவர்களால் மட்டுமல்ல, அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு கடந்து செல்லும் உங்களைப் போன்ற சில நல்லவர்களாலும் தான்.
எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்தவர்களை விட எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாது என்பதை சரியாக தெரிந்து கொண்டவர்கள்தான் சரியான நிலையான வெற்றியை அடைகிறார்கள். அந்த வெற்றிதான் அவர்களின் வாழ்க்கை முழுக்க நிலைத்திருக்கிறது. வாழ்க்கையில் பெரியதாக சாதித்த ஒவ்வொருவருமே ஏதேனும் ஒரு கட்டத்தில் துணிந்து முடிவெடுத்திருப்பார்கள். அந்த முடிவு அவர்களை கோடீஸ்வரனாகவும் மாற்றியிருக்கலாம் அல்லது பிச்சைக்காரனாகவும் மாற்றியிருக்கலாம். ஒருவேளை அந்த முடிவு அவர்களை பிச்சைக்காரனாகவே மாற்றியிருந்தாலும் அந்த முடிவை எடுத்த அவர்களின் துணிச்சல் அவர்களை நிச்சயம் உயர்வடைய வைத்துவிடும். ஆனால் முடிவெடுக்கவே பயப்படுகிறவர்கள் வாழ்க்கை முழுக்க பயந்து பயந்து தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கும் வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிச்சயம் வரும். அப்போது எதை கண்டும் பயந்து ஒதுங்காமல் துணிச்சலுடன் முடிவெடுங்கள். உங்களின் துணிச்சல் உங்களை உறுதியாக உயர்வடைய வைக்கும். துக்கமும் தனிமையும் சக்தி வாய்ந்தவை, நிசப்தமும் பொறுமையும் தெய்வீக தன்மை வாய்ந்தவை. இவற்றை நீங்கள் அனுபவிக்க நேர்ந்தால் அவற்றை எப்படி உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பாருங்கள். எதற்காகவும் வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். துன்பங்கள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். காலம் ஒவ்வொரு கோழைக்கும் அவன் வீரனாக மாறுவதற்கு ஒரு தருணத்தை கொடுக்கும். அந்த தருணம்தான் இப்போது நீங்கள் அனுபவிக்கும் துன்பமான நேரம். மூச்சை படைப்பவன் இறைவன், மூச்சை நீட்டிப்பவன் பைத்தியன், மூச்சை காப்பாற்றிக் கொள்பவனே உண்மையான வீரன். தன்னம்பிக்கை இல்லாத மனிதனும் கடையாணி இல்லாத வண்டியும் ஒன்றுதான். எப்போது எங்கே கவிழ்ந்துவிடும் என்பது யாருக்கும் தெரியாது. வண்டியின் சக்கரங்கள் கழன்று விடாமல் சுழல்வதற்கு கடையாணி அவசியம். வாழ்க்கையின் சக்கரங்கள் கழன்று விடாமல் சுழல்வதற்கு தன்னம்பிக்கை அவசியம். நமக்கு பின்னால் நம்மை பற்றி பேசுகிறவர்களை நினைத்து எந்த கவலைகளையும் உருவாக்கி கொள்ளாதீர்கள். நமக்கு பின்னால் பேசுகிறவர்களின் முன்னால் தான் கடவுள் நம்மை உயர்வடைய வைப்பார். அந்த உயர்வை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பின்னால் பேசுகிறவர்களை கண்டுகொள்ளாமல் எதையும் கடந்து செல்வதுதான் அது. பின்னால் குறை சொல்பவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் பார்த்துக் கொள்வார். அவர்களின் முன்னால் கடவுள் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். ஆனால் உங்கள் முகத்திற்கு நேராக உங்களிடமே உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டும் மனிதர்களை எதற்காகவும் விட்டுவிடாதீர்கள். அவர்களும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம்தான். அவர்களை எப்போதும் உங்களுடன் வைத்திருங்கள். அவர்கள்தான் நீங்களே அறிந்திடாத உங்கள் தவறுகளை சரி செய்து உங்களை உயர்த்துவார்கள். பின்னால் பேசியவர்களை மறந்துவிடுங்கள். முன்னால் பேசியவர்களை எப்போதும் நினைவில் வையுங்கள். வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டங்களை நினைத்து சோர்ந்து விடாதீர்கள். அந்த கஷ்டங்களை கொண்டு உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரும்போதெல்லாம் இன்னும் நன்றாக வாழ வேண்டும் என்று தோன்றும். ஆனால் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள்தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித்தரும். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பல நேரங்களில் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அதற்காக அங்கு நட்சத்திரங்கள் இல்லை என்று அர்த்தமில்லை. அதற்கான நேரம் வரும்போதுதான் அது ஒளி வீசுவதை அனைவரும் பார்க்க முடியும். நீங்களும் மறைந்திருக்கும் ஓர் ஒளி வீசும் நட்சத்திரம்தான். உங்களுக்கும் ஒளி வீசும் நேரம் விரைவில் வரும். எந்த சூழலிலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் இந்த மொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து அதை உங்களுக்கு நடத்தி தரும். உங்களின் நம்பிக்கைக்கு அனைத்தையும் சாத்தியமாக்கும் வல்லமை உண்டு. நாம் யார் என்பது நமக்கே தெரியாத போது நாம் யார் என்பதை நமக்கே அழகாக எடுத்து காண்பிக்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருவர் வருவார்கள். வாழ்க்கையில் அப்படி ஒருவரை நீங்கள் சந்தித்தால் அவரை எதற்காகவும் விட்டுவிடாதீர்கள். அவர்கள் உங்களோடு இருப்பதே நீங்கள் பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம். உங்களை பற்றிய ரகசியங்களை ரகசியமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். காலத்தை பயனுள்ள வகையில் ஒழுங்காக செலவழியுங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள். இவை மூன்றும் உங்களை வாழ்க்கையில் மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும்.
கரும்பை சுவைத்து விட்டவன் கணுவை தூற்றிக் கொண்டிருக்க மாட்டான். ஒரு முறை வெற்றியை ருசித்து விட்டவன் பிறகு எத்தனை முறை தோல்விகள் வந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டான். மீண்டும் மீண்டும் முயற்சித்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து விடுவான். தனக்கென கொடுக்கப்பட்ட வாழ்நாட்களை வீணாக கழித்துவிட அறிவுள்ள எவனும் விரும்ப மாட்டான். கிடைக்கின்ற நேரத்தை தன்னுடைய அறிவையும் திறமையையும் வளர்த்து கொள்ள பயன்படுத்துகிறவனே வாழ்க்கையில் விரைவாக முன்னேறுகிறான். அதிகாரத்தால் சாதிக்க முடியாததையும் பெரும் பணத்தால் சாதிக்க முடியாததையும் கூட உங்களின் முயற்சியால் சாதித்துவிட முடியும். முயற்சியை மட்டும் எப்போதும் கைவிடாதீர்கள். சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடுகள் உண்டுதான், ஆனால் அதற்கு எல்லைகள் இல்லை. உங்கள் முயற்சிக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் தான், ஆனால் உங்கள் முயற்சியால் கிடைக்கும் பலன்களுக்கு எல்லைகளே இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். உங்கள் இலக்கை விட இலக்கை நோக்கிய உங்களின் பயணமே முக்கியம். இலக்குகள் முக்கியம் என்றாலும் அந்த இலக்கை நோக்கிய பயணம்தான் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களையும் அனுபவங்களையும் தரும். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், தடைகள், வெற்றிகள் அனைத்தும் நம்மை இன்னும் மெருகேற்றிக் கொள்ள நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள்தான். இலக்கை அடைந்த பிறகு ஏற்படும் வெற்றியின் மகிழ்ச்சியை விட இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது. வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்க்கும்போதுதான் நாம் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ முடியும். மாற்றம் என்பதுதான் வாழ்க்கையின் ஒரே மாறாத உண்மை. வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான மாற்றங்களால் நிறைந்தது. இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுடன் இணைந்து வாழ்வதுதான் நமக்கு நல்லது. நேற்றைய நாள் போய்விட்டது, நாளை என்பது இன்னும் வரவில்லை. இன்று உங்களிடம் இருப்பதை முழுமையாக அனுபவித்து வாழுங்கள். நாம் நம்முடைய கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்கால கவலைகளில் சிக்கிக் கொள்ளாமல் தற்போதைய தருணத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அது தரும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் வேறு எதுவும் தர முடியாது. தன்னம்பிக்கையும் தன்னிறைவும் தான் ஓர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை. வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடு தொடங்குங்கள். தன்னிறைவோடு அதை முடித்து காட்டுங்கள். நீர் ஓடும் திசையிலேயே நீச்சல் போடுவது எளிதான ஒன்றுதான் என்றாலும் எந்த மீன்களும் நீர் ஓடும் திசையில் நீந்துவதில்லை. நீரின் ஓட்டத்தை எதிர்த்துதான் நீச்சல் போடும் மீன்கள். நாம் மட்டும் ஏன் சில சிறிய துன்பங்களைக் கண்டு துவண்டு போய் அதிலேயே மூழ்கிவிட வேண்டும்? எதையும் எதிர்த்து நீந்த பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையே உங்களுக்கு வசமாகும். சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று எப்போதும் நினைக்க வேண்டியதில்லை. சில சிறிய விஷயங்களில் மறைந்திருக்கும் பெரிய மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது கூட முக்கியம்தான். எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். சில நேரங்களில் உங்கள் எதிரில் நிற்பது எருமையாகவோ கழுதையாகவோ கூட இருக்கலாம். அவைகளுக்கு புரிய வைக்கவும் முடியாது. புரிய வைத்தாலும் எந்த பயனும் கிடையாது. இன்றைய போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் நினைத்ததை வெற்றி அடைவதின் மீதுதான் நமக்கு பெரிய விருப்பம் இருக்கிறது. பொதுவாக வாழ்வில் வெற்றியை முதன்மையாக கொண்டே செயல்படுகிறோம். சூறாவளியாக சுழன்று ஓடும் இந்த வாழ்க்கை பயணத்தில் இதை தவிர்க்க முடியாது என்றாலும் மற்றவர்களை விட நாம் ஓரிரு படிகளாவது கூடுதலாக முன்னேற வேண்டியது அவசியம் என்று நினைத்துக் கொள்கிறோம். அதற்காக நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்தையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதற்கு பதிலாக சிறிய புன்முறுவல் செய்து கொண்டே அனைத்தையும் இலகுவாக கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எந்த கவலையும் கடந்து போகும் என்ற தெளிவு இருந்தால் உற்சாகம் பிறக்கும். எந்த மகிழ்ச்சியும் கடந்து போகும் என்ற புரிதல் இருந்தால் நமக்குள் எச்சரிக்கை பிறக்கும். எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வே நரகமாகிவிடும். துணிவுடன் நிமிர்ந்து நின்றால் அனைத்து தடைகளும் விலகி வாழ்க்கையே வழிவிடும். எதற்கும் துணிந்து நின்றிடுங்கள், உலகையே வென்றிடுங்கள். ஒருவனுக்கு அவனது தகுதிக்கு ஏற்ப எது கிடைக்க வேண்டுமோ அதை இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் அவனுக்கு அது உறுதியாக கிடைத்தே தீரும். உங்களுக்கு இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையே என்று வருந்தாமல் உங்கள் தகுதிகளை உயர்த்துவதில் கவனத்தை செலுத்துங்கள்.
வாழ்க்கையை பாதி தூரம் கடந்து விட்டாய். ஆனாலும் இன்னமும் நீ மற்றவர்கள் விளையாடுவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். எப்போதும் பார்வையாளனாக இருந்து விடுவது சரி என்று நினைத்து விடாதே. வெற்றி தோல்வி இரண்டும் விளையாட்டில் பங்கு பெறுபவனுக்கு மட்டுமே கிடைக்கும். வேடிக்கை பார்ப்பவனுக்கும் கேலி பேசுபவனுக்கும் எதுவும் கிடைக்காது. காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. உனக்கான சந்தர்ப்பங்களும் கை நழுவி போய்கொண்டேதான் இருக்கிறது. இனி நீ செய்ய வேண்டியதெல்லாம் உடனடியாக களத்தில் இறங்க வேண்டியது மட்டுமே. உங்களுக்கு பிடித்தமானவை எவை என்று பட்டியலிடுங்கள். அதை எப்படி அடைவது என்று திட்டமிடுங்கள். அதற்கான வல்லுநர்களின் ஆலோசனைகளை பயன்படுத்துங்கள். பிறகு மெதுமெதுவாய் அது உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். எதையும் பிடிக்காமல் மட்டும் செய்ய துவங்காதீர்கள். அதைவிட நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடலாம். உங்கள் மனதுக்கு பிடித்த காரியங்களை செய்யும் போது மட்டும்தான் வெற்றி உங்களை எளிதில் வந்தடையும். எப்போதுமே உயர்ந்த வசீகரமான வியப்பான விஷயங்களை நம்மோடு ஒப்பிட்டு நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதை நிறுத்த வேண்டும். நமக்கான இடத்தையும் நமது திறமையையும் நமது வாழ்வையும் எப்போதும் சிறப்பானதாக கருத வேண்டும். அதற்காக மற்றவர்களைப் போல நாமும் வாழ்வில் உயர்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையை வியந்து பார்த்து கொண்டே நமது வாழ்க்கையை தொலைத்து விடுவதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நீங்கள் பல போராட்டங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அதற்காக கொஞ்சமும் வருந்தாதீர்கள். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் அதில் சுவாரஸ்யமே இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்போதுமே மதிப்பு அதிகம். உறங்கியது போதும், எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். இனியும் தூங்க வேண்டாம். எல்லா தேவைகளையும் எல்லா துன்பங்களையும் போக்குவதற்கான பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் புதைந்திருக்கிறது. இதை பரிபூரணமாக நம்புங்கள். உங்களால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. சாதனைகளை செய்ய துணிந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனைகளும் ஒரு தடையே அல்ல. நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்தி உழைக்கவும் தயாராக இருந்தால் இந்த வாழ்க்கையில் உங்களால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை என்பதை நீங்களே உணர்வீர்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் ஈடுபாடு எழ வேண்டும். நம்மிடையே நமக்கு நம்பிக்கை எழ வேண்டும். வலிமையே வாழ்வு, வலிமையின்மையே அழிவு. உங்கள் உடலையும் மனதையும் வலிமையாக்குங்கள். மனிதன் தன்னைத்தானே தாங்குபவனாகவும் தன் சொந்த கால்களில் தலை நிமிர்ந்து நிற்பவனாகவும் இருக்க எப்போதும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டவனாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உழைப்பதை நிறுத்துங்கள். உங்கள் இலக்கை அடைவதற்காக உழைக்கத் தொடங்குங்கள். அதிகாரம், பதவி, புகழ் அனைத்தும் தானாகவே உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்வில் நீங்கள் துன்பத்தை மட்டுமே அனுபவிப்பதற்கும் தொடர்ந்து தோல்விகளையே சந்திப்பதற்கும் உங்களின் அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை. இந்த உண்மையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் உங்களால் வெற்றியை நெருங்கவே முடியும். வளர்ச்சி என்பது தவறுகளிலிருந்து உண்மைக்கு செல்வது மட்டுமல்ல, தீமையிலிருந்து நன்மைக்கு செல்வதும் அல்ல. உண்மையிலிருந்து மேலான உண்மைக்கு செல்வதும் நன்மையிலிருந்து மேலான நன்மைக்கு செல்வதும் தான் உண்மையான வளர்ச்சி. நமக்கான வெற்றிகளை உறுதியாக அடைவதற்கு நமக்கென அமைந்த பாதையில் நமக்கென வகுக்கப்பெற்ற கொள்கைகளுடன் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். யாருடைய குறுக்கீடுகளுக்கும் நீ செவிசாய்த்தால் உன் பயணம் பாதியிலேயே நின்றுவிடும். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறவிடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. ஒரே ஒருவரை தவிர அது வேறு யாரும் இல்லை, நீங்கள்தான். உங்கள் வெற்றியை நீங்களே தடுத்து நிறுத்திக் கொள்ளாதவரை அதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஒருபோதும் உங்களுக்கு நீங்களே எதிரியாகி விடாதீர்கள். நீ எதிர்கொள்ளும் துன்பங்களை வெறுப்பதன் மூலம் உன் ஆற்றலை வெளிப்படுத்து. எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை மாற்றிக்கொள். ஒருவனை தன் சொந்த காலில் நிற்கச் செய்வதுதான் உண்மையான கல்வி. வாழ்வில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்தும் உங்களை சொந்த காலில் நிற்க வைத்து உங்களை உயர்த்துகிறதா என்பதை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவையே இல்லாதவைகளை கற்றுக்கொள்கிறேன் என்று உங்கள் வாழ்வை வீணடிக்காதீர்கள்.
தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதால் நம் சக்தியைத்தான் வீணாக சிதற விடுகிறோம். அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் உங்கள் கருத்தை செலுத்துங்கள். அப்போதுதான் இப்போது இருப்பதை விட இன்னும் உயர்வான இடத்தை நீங்கள் அடைய முடியும். ஒரு நல்ல கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கருத்தையே உங்கள் வாழ்க்கை மயமாக்குங்கள். அக்கருத்தையே நாளும் கனவு காணுங்கள். அக்கருத்தை முன்னிறுத்தியே உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். மூளை, தசைகள், நரம்புகள் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தினையே பரவ விடுங்கள். மற்ற எந்த கருத்தினையும் உங்கள் மனதிற்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். வெற்றிகள் எப்போதும் உங்கள் பக்கம்தான். மனித பிறவிதான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிறந்ததாகும். எல்லா மிருகங்களை காட்டிலும், எல்லா தேவர்களை காட்டிலும் மனிதர்களே உயர்ந்தவர்கள். மனிதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று இந்த பிரபஞ்சத்தில் யாரும் இல்லை. எப்போதும் எந்த சூழலிலும் உன்னை நீயே தாழ்வாக மட்டும் நினைக்காதே. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த படைப்பே நீதான். வெறும் கூச்சலிட்டு சண்டையிடுவதிலும் மற்றவர்களை குற்றம் சொல்வதிலும் எந்த பயனும் இல்லை. நம் நிலைமையை சீர்படுத்தி அமைக்க அவை நமக்கு உதவப் போவதும் இல்லை. அதனால் எப்போதும் செயலை செய்வதிலேயே கருத்தாயிருங்கள். யாரையும் குறை சொல்வதிலும் கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பதிலும் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எல்லாம் எதிர்கொள்ள நீ மிகப்பெரிய போர் வீரனாக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. எதற்கும் கலங்காத நம்பிக்கையும் எதற்கும் தளராத தன்னம்பிக்கையும் மட்டும் இருந்தாலே போதும். எந்த தடைகளும் எந்த துன்பங்களும் காணாமல் போய்விடும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு ஓடாதே. வந்த பிரச்சனை உன்னுடையதாக இருந்தால் அதை பொறுமையாக எங்கிருந்து வருகிறது, அதை எப்படி தீர்க்கலாம் என்று நிதானமாக யோசித்து செயல்படு. பிறகு அந்த பிரச்சனையே உன்னிடம் தலைவணங்கி விடைபெற்று செல்லும். உழைக்காமல் விலைமதிப்பற்ற செல்வங்கள் நிறைந்த பொக்கிஷமே கிடைத்தாலும் நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் சொற்ப பணத்திற்கு அது ஈடு இணை இல்லாதது என்பதை உணருங்கள். உழைக்காமல் வரும் எதுவும் உன்னோடு நிலைத்திருக்காது. இளமையும் வலிமையும் வளமையும் அறிவு கூர்மையும் கொண்டவர்களே வெற்றியை அடைவதற்கான தகுதி உடையவர்கள். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ள இதுவே ஏற்ற தருணம். காலத்தையும் இளமையையும் கொஞ்சமும் வீணடித்து விடாதீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதலில் உங்களிடத்தில் நம்பிக்கை வேண்டும். அளப்பரிய ஆற்றல்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆழ்மனதிலும் குடிகொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். உங்களால் முடியாது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. உங்கள் முயற்சியால் உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்போதும் உங்கள் மீது வைத்திருங்கள். ஆற்றல் மிக்க இளமை பருவத்தை பெற்றுள்ள உங்களுக்கு இந்த இளமை காலமே பொன்னான நேரம். கடினமாக உழைப்பதற்கு உகந்த காலமும் இதுவே. இப்போதே விழித்தெழுங்கள். காலம் மிகவும் குறுகியது. எல்லாவற்றையும் விட நீங்கள் மாற்றப்போகும் மிகப்பெரிய ஒரு நிலை நீங்கள் இப்போது இருக்கும் நிலையை விட மேன்மை அடைவதற்காக உழைப்பதுதான். நாம் வாழும் காலம் மிகவும் குறுகியதுதான். ஆனால் நமக்குள் குடிகொண்டுள்ள ஆற்றல்கள் மிக பெரியது. அதை கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கும் செயல்களை செய்து உங்கள் வாழ்வை நீங்களே வளமாக்குங்கள். நேர்மையுடன் நில்லுங்கள். தைரியமாக இருங்கள். சற்றும் பின்வாங்காத நீதிமானாக இருக்க முயற்சி செய்யுங்கள். தோல்வி கண்ட இடத்திலும் துவண்டு விடாமல் இருங்கள். முழு வளர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்களாக இருங்கள். அப்போதுதான் நீங்கள் முழு மனிதனாக திகழ்வீர்கள். கோழைகளே குற்றம் இழைப்பார்கள். வீரமும் ஆண்மையும் கொண்டவர்கள் என்றும் மனதளவில் கூட தவறு செய்ய மாட்டார்கள். நீங்கள் செய்கின்ற தவறுகளால் உங்கள் வாழ்வில் பின்னடைவுகளையே சந்திப்பீர்கள். எவ்வளவு பெரிய துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்போதும் தெளிவாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் உங்கள் வெற்றி பாதையில் இருள் சூழாமல் வெளிச்சம் போட்டு காட்டும். உடைந்து போகும் கல்லை விட அதை செதுக்கும் ஒளியாக இரு. உடைந்த கல்லை திரும்பவும் ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் மழுங்கி போகும் ஒளியை திரும்பவும் எத்தனை முறை வேண்டுமானாலும் கூர்மையாக்கிக் கொண்டு நாம் விரும்பும் சிலையை உருவாக்க முடியும்.
நமது எண்ணங்களில் ஒரு அதீத நம்பிக்கையும் நன்றி உணர்வும் பற்றும் இருந்தால் அதை மிக எளிமையாக அற்புதமாக இந்த பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். உங்களுக்குள் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றல் உங்களை தோல்வி அடைய ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. பல நேரங்களில் நீங்கள்தான் தோல்வியை பற்றியே சிந்தித்து தோல்வியை அடைந்து விடுகிறீர்கள். எப்போதும் வெற்றிகளை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். தோல்விகள் உங்களை விட்டு விலகி தூரமாக சென்று விடும். உன் எண்ணங்கள் அனைத்தும் பொருட்களாக பரிணமிக்கும் என்பது பிரபஞ்ச விதி. உன் எண்ணங்களே உன் வாழ்வை கட்டமைக்கும். இல்லை என்று ஒருபோதும் எண்ணாதே. இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனென்றால் நீ வரம்பில்லாத வலிமையை பெற்றவன்.